ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நாமக்கல்லில் ஒரு கிராமத்தில் நடந்த சம்பவம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தில் செல்வி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு மேரேஜ் ஆகி ஈரோடு மாவட்டத்தில் செட்டில் ஆயிடுறா. அவளுக்கு 2 பெண் குழந்தை இருக்காங்க. அந்த செல்வியோட அப்பா மும்பையில் இருக்க ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வராரு. அவர் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அவரோட சொந்த கிராமத்துக்கு வந்துட்டு போவார். அந்த மாதிரி ஒரு நாள் அன்னைக்கு அவர் ஊருக்கு வரதா முடிவு பண்ணி ஊருக்கு வந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவரோட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, செல்வி அப்படிங்கிறவங்க ஈரோட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சரி அப்பா ஒரு வருஷம் கழித்து வராரு, நம்ம போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டிலேருந்து நாமக்கலுக்கு அவங்களோட 2 பெண் குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஒரு பெண் குழந்தைக்கு 7 வயசு ஆகுது. இன்னொரு பெண் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இந்த 5 வயசு பெண் குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெண் குழந்தை தான் செல்வியோட அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டங்களாமா. அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் ஒரு படி மேலேயே அன்பு காட்டுவாராமா. செல்வியும் ஊருக்கு வந்துட்டாங்க. ஊருக்கு வந்துட்டு சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம மறுபடியும் நம்மளோட சொந்த ஊருக்கு போகலாம், ஈரோட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அன்னைக்கு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாரு. அழுதுட்டு இருக்கும்போது செல்வி என்னாச்சு அப்படின்னு செல்வியும் செல்வியோட தம்பி அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ தான் இப்படி மும்பையில் நான் வேலை செய்கிற கம்பெனியில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் அங்கே போய் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே அவருக்கு சமாதானம் சொல்கிறாங்க. சரி அங்கே போய் வேலை செய்யலினா என்ன, இங்கேயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நம்ம பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. செல்வி அவளோட அப்பாவுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சரி கணவர் அங்கே தனியாக இருப்பார் ஈரோட்டில், அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால செல்வி அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் ஈரோட்டுக்கு அவங்களோட 2 குழந்தைங்களும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. செல்வியோட அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருக்குங்க. அதனால் அவர் நாளாக அந்த ஊரில் இருக்க அவரோட செட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவரோட ஜோடி அவங்க கூட எல்லாம் சேர்ந்து குடிப்பழக்கத்தில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டுட்டு வராரு. ஒரு நாள் அவங்க அப்பா போதையில் செல்விக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இப்படி தான் நான் என்னால் இதுக்கு மேலே வாழ முடியாது, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் செல்விக்கு ரொம்ப பயங்கரமான பயம் வந்துருச்சுங்க. என்னடா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உடனே அங்கேருந்து அவளோட ஹஸ்பண்டை எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஈரோட்லேருந்து நாமக்கல் வந்துட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உண்மையே தெரியுதுங்க. அவர் போதையில் இப்படி ஃபோன் பண்ணி உளறிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி செல்விக்கு தெரிய வருது. அப்புறம் அவங்க அப்பாவையும் திட்டிட்டு சரி அங்கே ஒரு 2 நாள் இருந்துட்டு மறுபடியும் ஈரோட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இதே மாதிரி ஒரு நாள் செல்வியோட அப்பா போதையில் வீட்டுக்கு வராரு. அப்போ வரும்போது அவர் முகமெல்லாம் அடிபட்டு முகமெல்லாம் ரொம்ப வீங்கி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராரு. அதை பார்த்த உடனே செல்வியோட அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு சின்ன அடிதடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நடந்த விஷயத்தை எதையுமே சொல்லாமல் அவர் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி செல்விக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அதே விஷயத்தை தான் மறுபடியும் சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது, அதனால் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ செல்வி அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா ஏற்கனவே அவர் போதையில் ஃபோன் பண்ணி வளர்னார், இப்போயும் அதே மாதிரி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா செல்விக்கு காலையில் அவரோட தம்பி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த விஷயத்த கேட்ட உடனே செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கத்திக்கிட்டே உடனே அந்த ஈரோட்டிலேருந்து மறுபடியும் நாமக்கல் அவங்க சொந்த ஊரான வீட்டுக்கு அங்கே வராங்க. அந்த கிராமத்தில் செல்வியோட வீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குங்க. 2ம் தனித்தனியான வீடாக இருக்குது. அதில் இருக்க ஒரு வீட்டில் தான் அவரோட அப்பா தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீட்டில் தான் அவரோட டெட் பாடியை போட்டு அன்னைக்கு நைட்டே ஏன்னா இது போலீஸ் கேஸ்லாம் ஆனால் நிறைய பிரச்சனை ஆயிரும், உடம்பை இந்த போஸ்ட்மார்ட்டங்கிற பேரில் ரொம்ப பிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே எல்லா காரியத்தையும் முடிக்கிறாங்க. இவரை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிச்சிட்றாங்க. அடுத்த நாள் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் இந்த காரியம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காரியம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எரிச்ச இடத்துல போய் அந்த சாம்பல் அந்த எலும்பு இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் காவிரி ஆற்றுல கரைப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க இந்த சுடுகாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே யாரோ போய் அவரோட எலும்பையெல்லாம் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் அங்கே அந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் இந்த பூ அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஏதோ செய்வனை செஞ்ச மாதிரி அவங்களுக்கு தெரியுது. சரி அதையெல்லாம்
வந்து அவங்க பெரிதுபடுத்தாமல் சரி அங்கே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எலும்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க காரியம் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தூங்க போகிறாங்க. அப்போ வந்து அவர் இந்த தூக்குமாட்டி இறந்தார் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் யாருமே தூங்கலை. அதுக்கு பக்கத்தில் இருக்க வீட்டில் வந்து எல்லாருமே லைனாக ஒரு குட்டி வீடு தாங்க, ஹால் மாதிரி இருக்குது. அந்த வீட்டில் எல்லாருமே அவங்களோட குழந்தைங்க, செல்வியோட கணவர், தம்பி, அவங்க அம்மா எல்லாருமே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் செல்விக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் தூக்கம் விடுது. அப்போ கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உருவம் வந்து அவங்களோட கால் மாட்டில் வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. அவங்க திடீர்னு பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஆனாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டாமல் சரி மெதுவாக அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உருவம் சரக்குன்னு அவங்க தலைக்கு மேலே வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. சரி அதை பெருசுப்படுத்தாமல் அவங்க அடுத்த நாள் எந்திரிச்சிட்றாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து அவங்க அம்மாட்ட அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன உடனே அவங்க அம்மா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா இறந்த இதில் நீ அந்த கஷ்டத்தில் இருக்க இல்லைல்ல, அதனால உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் வந்து சரி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு நாமக்கல்லேருந்து செல்வி வந்து அவங்களோட சொந்த ஊரான ஈரோட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க அம்மா காலையிலேயே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தாண்டி, நீ அன்னைக்கு வந்து ஒரு கருப்பாக ஒரு உருவம் பார்த்தேன்னு சொன்னேன்ல, அது உண்மையாக நடந்த விஷயம் தான் நடக்குது. ஏன்னா எங்களுக்கு இங்கே வந்து எங்களுக்கு கொஞ்ச நாளாகவே நைட்டு ஃபுல்லாக யாரோ வந்து அப்பா தூக்கு மாட்டி இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ரூமில் வந்து யாரோ அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா செல்வி கிட்ட சொல்கிறாங்க. செல்வி இதையெல்லாம் கேட்டுட்டு சரிம்மா நீ பயப்படாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாமக்கலுக்கு வந்துடுறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து செல்வி தைரியத்தை வரவழைச்சிட்டு சரி நம்ம வீட்டுக்குள்ளே படுத்தா தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, நம்ம இந்த 2 வீட்டுக்கும் சென்டரில் ஒரு வாசப்படி மாதிரி இருக்குது, அங்கேயே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டில் போட்டு செல்வியோட அந்த 5 வயசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழந்தையும் வந்து கட்டிலில் படுத்துக்கிறாங்க. சரி அக்கா வேற தனியாக படுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு பாதுகாப்பாக வந்து அவளோட தம்பியும் வந்து பக்கத்துலேயே கீழே பாய் விரித்து அங்கே படுத்துக்கிறாரு. அந்த பெரிய 7 வயசு குழந்தையும் அவங்க அம்மாவும் வந்து வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிறாங்க. அப்போ தான் செல்விக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. அன்னைக்கு நைட்டு வந்து செல்வியோட அந்த 7 வயசு பெண் குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க திடீர்னு எந்திரிச்சு போகிறாங்க. ஏன்னா பொதுவாகவே கிராமத்தில் வீட்டுக்கு வெளியே தான் பாத்ரூம் இருக்கும், அதனால் பாத்ரூம்காக போகிறாங்க அப்படின்னு செல்வி நினச்சாங்க. ஆனால் அவங்க அந்த பாத்ரூம்க்கு பக்கத்தில் போய் ஏதோ ஒரு பொருளை, அவங்க கையில் வச்சுருந்த பொருளை காம்பவுண்டுக்கும் அந்த பக்கம் தூக்கி வீசின மாதிரி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சுயநினைவே இல்லாத மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் செல்வி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க முழுசாக வந்து எந்திரிச்சு பார்க்கலைங்க, லைட்டாக கண்ணை திறந்து மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி விடியட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் தூங்கிடுறாங்க. அப்போ ஒரு 4:30 மணி ஆயிடுச்சுங்க. அந்த டைமில் அவங்க தம்பி எழுப்புறாங்க. அப்போ அவங்க தம்பிக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி தான் பாப்பா வந்து என்னமோ பண்ணா, தூக்கி வீசினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிக்கா நம்ம வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு டார்ச் எடுத்து தாங்க போகிறாங்க. ஏன்னா 4:30 அப்படிங்கும்போது கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தானே இருக்கும், அந்த டைமில் நம்ம டார்ச் அடித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்பவுண்டுக்கு வெளியே போய் பார்க்குறாங்க. டார்ச் அடித்து பார்க்கும்போது அங்கே ஒரு கருப்பு நாய் வந்து செத்து போய் கிடக்குதுங்க. அதை பார்த்த உடனே செல்வியோட தம்பிக்கும் பயங்கரமான அதிர்ச்சிங்க. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு நாயை நம்ம தெருவில் நம்ம பார்த்ததே இல்லையே, அது பயங்கரமான கருப்பாக இருக்குங்க, இதை அங்கே பார்த்ததே இல்லை, இது எப்படி இங்கே வந்திருக்கும், இது என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் சரி ஃபஸ்ட்டு இதை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த நாயை வந்து தூக்கி வீசிடுறாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சில அதிர்ச்சியான சம்பவங்களே நடக்க ஆரம்பிக்குதுங்க. செல்வியோட அந்த 5 வயசு குழந்தை வந்து ஒரு நாள் ஈவினிங் வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டி இருக்குங்க, அந்த கடையில் வந்து இட்லியும் குடல் குழம்பும் விற்பாங்க. அதை வந்து கேட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. சரி செல்வியும் அது நார்மல் தான் அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா எப்போவும் அங்கே போனால் அதை மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. சரி அது நார்மல் நினச்சிட்டு செல்வியோட தம்பி, அந்த 5 வயசு குழந்தை, இவங்க 3 பேருமே அந்த கடைக்கு போகிறாங்க. அந்த கடைக்கு போன உடனே அந்த குழந்தைகிட்ட எத்தனை இட்லி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த குழந்தை வந்து 8 இட்லி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே கடைக்காரரும் அதிர்ச்சி ஆகுறாங்க, செல்விக்கும் அதிர்ச்சி ஆகுது. சரி குழந்தை தான் விளையாட்டுக்கு கேட்குறா அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை அவ்வளோலாம் நீ சாப்பிட மாட்ட, நீ ஒரு 2 மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு 8 தான் வேணும், நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது. சரி நம்ம அப்படியே மீதி இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு 8 இட்லியும் குடல் குழம்பும் வாங்கிட்டு போயிடுறாங்க.
வீட்டுக்கு போன உடனே அந்த பார்சலை பிரித்து அந்த 5 வயசு குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அப்போது இந்த குழந்தை சாப்பிடும்போது அவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8 இட்லியும் நிறைய கொடுத்த அந்த குடல் குழம்பு எல்லாத்தையுமே அந்த குழந்தை சாப்பிட்டுருச்சுங்க. அந்த 7 வயசு குழந்தைங்க கூட கொஞ்சம் கூட கொடுக்கல, எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே செல்விக்கும் அந்த தம்பிக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. எப்படி ஒரு 5 வயசு குழந்தை 8 இட்லி சாப்பிட முடியும் அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சரி இது ஏதோ சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த 5 வயசோட குழந்தையோட அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. செல்வியோட அப்பா என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே அந்த 5 வயசு குழந்தை வந்து பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சிருச்சு. சரி இது வந்து நம்ம அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்வியும் முடிவு பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து செல்வி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்களோட அந்த 5 வயசு குழந்தை இருக்குது பார்த்திங்களா, அந்த குழந்தை வந்து கட்டில்கிட்ட நின்றுட்டுருக்குற மாதிரி தெரியுது. அப்போது செல்வி முழிச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை நார்மலாக பேசுகிற மாதிரி தாங்க பேசுது. அப்போ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னோட குழந்தைய ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியா, அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் செல்வி யோசிக்கிறாங்க, ஏன்டா இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த குழந்தையோட உடம்புல இருந்து அவங்க அப்பா தாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறையா அவங்களோட வீட்டில் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்களோட கிராமத்தில் இந்த மாசாணி அம்மன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலில் வந்து இந்த மயான கொள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை நடக்குதுங்க. இந்த பண்டிகை வந்து பொதுவாகவே சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தாங்க நடக்கும். ஏன்னா மாசாணி அம்மன் அப்படிங்கிறது சுடுகாட்டுக்கு பக்கத்தில் தாங்க அதோட கோவில் இருக்கும். செல்வியும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க, அங்கே போய் வழிபடுறாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் என் குடும்பத்தில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால் மாசாணி தாயே நீ தான் வந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அடுத்த நாள் மயான கொள்ளைக்காக வந்து இந்த கோவிலில் இருக்க பூசாரி வந்து சாமி போல் வேஷம் போட்டு கோவிலேருந்து சுடுகாட்டுக்கு வந்து ஊர்வலமாக போவாங்க. அந்த ஊர்வலம் வந்து செல்வியோட வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டை தாண்டி தான் அந்த சுடுகாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த சாமி வந்து ஊர்வலம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த டைமில் அந்த 5 வயசு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது திடீர்னு அந்த குழந்தை வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வருது. அந்த காம்பவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு செடி மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த செடியில் கொஞ்சம் பள்ள மாதிரி வேக வேகமாக ஒரு பள்ள மாதிரி தோண்டுது. அதுலேருந்து ஒரு கயிறு மாதிரி எதையோ ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை வந்து ரோட்டில் வீசிடுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கயிறில் வந்து ஏதோ ஒரு எலும்பு இருக்குங்க. ஒரு ரொம்ப நாளாக இருந்த அழுகி போன எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்குது, கருப்பு கயிறு அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செய்வேனை பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா பொருளுமே வச்சு கட்டியிருக்கு. அந்த பொருளை தான் எடுத்து அந்த பொண்ணு வந்து ரோட்டில் வீசியிருக்கு. அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் செல்வி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இந்த மாதிரியெல்லாம் பாப்பா பண்ணுறா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது சாமியும் வந்து அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி வந்துருச்சு. முன்னாடி வந்த உடனே அந்த சாமி கூட வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கேட்குறாங்க, யாரா இது சாமி வர டைமில் இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க, திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது சாமி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குழந்தை தான் அதை போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாமி சொல்லுது. அதுக்கப்புறமா வந்து அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொருள் மேலே சாமி வந்து திருநீரெல்லாம் போட்டு அந்த பொருளை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொன்ன உடனே அந்த பொருளை எல்லாத்தையுமே எரிச்சிட்றாங்க. இப்போது செல்வியும் செல்வியோட குடும்பமும் அந்த இடத்துல நின்றுட்டு ரொம்ப அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போது வந்து அந்த மாசாணியம்மன் இறங்கி அந்த பூசாரி பேசுகிறாரு பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு, இதை வந்து இந்த செய்வனை செய்கிறவங்க தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே உன் குடும்பத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ அழுகாமல் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை வந்து தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவங்க அப்பா அந்த போதையில் யார்கிட்டையோ சண்டை போட்டுட்டு வந்தார் பார்த்தீங்களா, அது வந்து அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர்கிட்ட தான் சண்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. அதனால தான் அவருக்கு முகமெல்லாம் ரொம்ப அடிபட்டு வீங்கி இருந்திருக்கு. அந்த நபர் தான் வந்து அவர் இறந்தப்போ அவரோட அந்த எலும்பெல்லாம் யாரோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் எடுத்து இவங்க ஃபேமிலி நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் வந்து இந்த செய்வனை மாதிரி செஞ்சு அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்காரு. இதையெல்லாம் சொல்லாமல் சொல்கிறதுக்காக தான் அவங்க அப்பா அந்த 5 வயசு குழந்தை கூட இருந்திருக்காரு இவ்வளோ நாளாக.
அதுக்கப்புறம் அந்த ரிலேட்டிவ் யார் அப்படிங்கிற உண்மையும் செல்வியோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஏதோ காலில் சின்னதாக ஒரு காயம் மாதிரி ஆயிருக்க மாட்டேங்குது. அந்த காயத்தினாலேயே அவரோட ஒரு காலும் எடுத்துட்டாங்களாமா. ஏன்னா அவருக்கு வந்து இந்த சுகர் பிரச்சனை அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ஒரு 3 மாதத்துலேயே அவர் வந்து இறந்தும் போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த உண்மை வந்து செல்வியோட ஃபேமிலிக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ தான் வந்து செல்வியும் யோசிக்கிறாங்க, ஓ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் வந்து அப்பா வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு செல்வி வந்து அவங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அவங்களோட பெண் குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் நல்லாவே வளர்ந்துட்டாங்க. அந்த 5 வயசு பெண் குழந்தை வந்து 15 வயசு ஆயிடுச்சுங்க. அப்படி திதி கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய படையல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சாப்பாடு, பருப்பு, ரசம், பொரியல் அப்படின்னு நிறைய படையல் போட்டிருக்காங்க. அந்த படையல் முதல் சாப்பாடு வந்து அந்த 5 வயசு குழந்தையா இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு தான் கொடுக்குறாங்க முதல்ல. ஏன்னா அந்த குழந்தை தானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்குறாங்க. அந்த பொண்ணும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்ருக்கு, பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கு. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு விஷயத்தை கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு குடல் குழம்பும் எனக்கு இட்லியும் தானே ரொம்ப பிடிக்கும், அதை வச்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குது. அதை கேட்ட உடனே செல்விக்கு பயங்கரமான அதிர்ச்சிங்க. அந்த அதிர்ச்சியிலையும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் அப்பா வந்து நம்ம கூடவே இருக்கார், கூடவே இருந்து நம்மளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.